உங்கள் விஎஸ் டீலர். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டு அழகாக உங்களோட வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு வேலையை பார்க்கலாம். இந்த வீடியோ பாட்டுக்கு நீங்கள் காதில் கேட்டுகிட்டே இருக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் போன வீடியோலேயே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்திருப்பேன். இந்த மாதிரி எனக்கு ஒருத்தவங்க அமௌண்ட் தரல, அவங்க தரலை, திரும்பவும் நான் கேட்கல அப்படின்ற மாதிரி நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன். அதோட கண்டினியூ தான் இன்றைக்கி நான் போடுறேன் அவங்களுக்காக. என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களுமே எனக்கு மணி தர மாதிரியான மைண்ட் செட்டே இல்லை. ஏன் அப்படின்னா, அவங்க பையனுக்கு ஸ்கூல் சேர்க்குறாங்க, காலேஜ் சேர்க்குறாங்க, என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம். அதுக்காக நான் தைச்ச காசை கொடுக்க முடியல அப்படின்ற பொழுது அவங்க என்ன காரணமாக வைக்கிறாங்கன்னா, என்னோடய ப்ளவுஸ் சரியில்லை அப்படின்ற மாதிரி காரணமாக வைக்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, அவங்களுக்கு டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஆனால் இந்த மாதிரி வீட்டில் ப்ளவுஸ்க்கு அமௌண்ட் என்ன தரல, நீங்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அவங்களும் இன்றைக்கி அனுப்புகிறோமா, நாளைக்கு அனுப்புகிறோமா, நாளைக்கு வரமா அப்படின்ற மாதிரி ஒரு 2 முறை நான் சொல்லியும் அவங்க எனக்கு சரியாக ரெஸ்பான்ஸே கொடுக்க கிடையாது. அவங்களும் தருவாங்கன்னு நான் நம்பிட்டு இருந்தேன். ஏன்னா நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் தானே, தருவாங்கன்ற மாதிரி நானுமே நம்பிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் நம்புறதையும் நான் விட்டுட்டேன். ஏன்னா நாம் தைச்சி கொடுத்ததுன்னா அவங்க மிஸ்ஸஸ்க்கு தானே, அப்போ நம்ம அவங்கள தானே டேரெக்டாக கேட்கணும், இவங்கள நம்ம கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் அவங்களையும் விட்டுட்டேன். இப்போ அவங்களோட வீட்டுக்கார்ட்ட நம்பர் கேட்டால் அவர் சரியாக கொடுக்கலன்றதை தாண்டி நான் வரமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சுட்டாரு. அதனால நான் என்ன பண்ணேன், சரி நம்ம அவங்களோட நம்பரே யார்கிட்டையாவது வாங்கலான்ற மாதிரி நான் ஒரு சிலர்கிட்ட போய் நம்பர் கேட்குறேன். அவங்களுமே எனக்கு தரலை. ஏன் தரலைன்னு எனக்குமே தெரியல. நம்பர் என்கிட்ட இல்லை, எனக்கு நம்பர் எடுக்க தெரியாது, அந்த மாதிரி எக்கச்சக்கமாக சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ நாள் அந்த நம்பர் கேட்டேன் பாருங்கள் நான் ஒருத்தங்க கிட்ட போய், அவங்க இந்த அளவுக்கு இப்படி பேசுவாங்களா அப்படின்னு எனக்கே தெரியல. நம்பர் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்களா? நான் என்ன பண்ணிட்டேன், நான் கடனாக கேட்குறேன் அவங்கக்கிட்ட போய், எனக்கு உண்டான அமௌண்ட்டை நான் கேட்குறதுக்கு ஃபோன் நம்பர் கேட்குறேன். அவங்க நம்பர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க மூலயமா நான் அந்த நம்பரையும் வாங்கி அவங்களுக்கு கூப்பிட்றேன். ஒரு நைட்டு 8:30 இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க வேலைக்கு போய்ட்டு அந்த டைமுக்கு தான் வருவாங்க. அதனால நான் ஒரு 8:30 மணி இருக்கும். அப்போ நான் கூப்பிட்றேன் அவங்களுக்கு. நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸ் போட்டு பார்த்துட்டிங்களா, எனக்கு இன்னும் ப்ளவுஸ் அமௌண்ட் வரல, ஏன்க்கா இன்னும் நீங்கள் ஏமாத்துறீங்க, இன்னும் நீங்கள் கொடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நான் அவங்களுக்கு கேட்குறேன். சிரிச்சுக்கிட்டே தான் கேட்குறேன், ஜாலியாக கேட்குறேன். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைம்மா ப்ளவுஸே போட்டால் கை வச்சா அப்படியே உடம்பே தெரியுது, சரியில்லை ப்ளவுஸு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. நான் என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிகிட்ருக்கேன், என்னப்பா ப்ளவுஸ் நான் நல்லா தான் தைச்சி கொடுத்தேன், ஏன் இப்படி காரணமாக காட்டுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி நான் எனக்குள்ளே ஒரு கில்ட்டி ஆகிடுச்சு. ஆனால் 100% எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் நல்லா தைச்சி கொடுத்தேன். ஏன் அப்படி நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா, ஒரு தடவையும் நான் கஸ்டமர்கிட்ட ப்ளவுஸ் கொடுக்கும்போது அந்த அளவு நான் செக் பண்ணிட்டு தான் கொடுப்பேன். அவங்க என்ன கரெக்ஷன் சொல்கிறாங்களோ அதை ஒரு நோட் பண்ணி வச்சுப்பேன். அதுலேருந்து நான் கரெக்ஷன் பண்ணதுலேருந்து நான் என்னென்ன அளவுகள் ப்ளவுஸில் இருக்கோ அதை அப்படியே நான் நோட் பண்ணி தான் அவங்களுக்கு சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி தான் ஒரு தடவையும் நான் கொடுப்பேன். அதனால் எனக்கு நம்பிக்கையாக இருந்துச்சு, நம்ம தப்பு பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்ட்டு. எனக்கு ஒன்றே, சரிங்கக்கா ப்ளவுஸ் சரியில்லை அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம்ல, வாங்க நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். சரி நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாளைக்குன்னா எத்தனை நாளைக்கு நான் விட முடியும் எனக்கு புரியல. காசு கேட்டால் தப்பா? உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் முக்கியமோ அது போல தான் எனக்கும் சம்பளம் முக்கியம். அதை புரிஞ்சுக்காமல் நாளைக்கு வரேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் முடியல, போய் தொலைது போ அப்படின்ற மாதிரி நம்ம விட்டுறலாம். நம்மளோட தப்பு, கையோடு வாங்கிட்டு நம்ம அனுப்பிச்சிருந்துருக்கணும் தெரிஞ்சவங்க. அதனால் நான் விட்டுட்டேன், என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். சரி தருவாங்க, அவங்களோட கஷ்டத்தையும் நம்ம கூட ஷேர் பண்ணும் பொழுது சரி தந்துடுவாங்க அப்படின்ற எண்ணத்தில் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறமே இன்னொருத்தவங்க இடையில வராங்க. அந்த அக்கா கிட்டே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்பர் கேட்டதுக்கு அவங்க வேற ஒரு நம்பர் கொடுத்தாங்க, அவங்களோட தான். ஆனால் அந்த நம்பர் ரீச் ஆகலை. சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு, அக்கா இந்த நம்பர் ரீச் ஆகலை, ஒரு வேளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள், இந்த மாதிரி நான் கேட்டேன் அப்படின்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறமே கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்பொழுதே கொஞ்ச நேரத்தில் நான் சொல்லிட்டாக்கா, நீங்கள் கேட்க வேண்டாம், இனிமேல் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்க வேண்டாம், அவங்க எப்போ தரணுமோ தரட்டும் அப்படின்ற மாதிரி நான் அதையும் சொல்லிவிட்டு வச்சுட்டேன். அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கணும், நான் தான் கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டேன், நானே கேளுன்னு சொல்லி கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். அப்போ அவங்க போய் கேட்கக்கூடாது தானே, கேட்டுட்டாங்க. இந்த மாதிரி நீ அந்த பொண்ணுக்கு அமௌண்ட் தரணுமாமே, நீ தரலையாமே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. இப்போ இதில் என்னங்க இருக்குது, ப்ளவுஸ் தைச்சாங்க, காசு தரல, அதை கேட்க சொன்னால் கேட்டாங்க, இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அவங்க நேற்றுக்கு வராங்க, இந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடுறேன். அவங்களுமே வரேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஏன் நான் தான் காசு தருவல்ல, நீ போய் மற்றவங்க கிட்டலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் கொடுத்துருந்தா நான் ஏன் மற்றவங்க கிட்ட போய் கேட்குறேன்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். நான்
உங்கள்கிட்ட காசு உங்ககிட்ட ப்ளவுஸ் தைச்சிட்டேன், நான் வந்து உங்களுக்கு காசு தரலைன்னா என்னோடய நம்பரே உங்ககிட்ட இல்லை, நீங்கள் அப்புறம் எப்படி என்கிட்ட கேட்பீங்க? நம்பர் இல்லாமல் கனவுல வந்து நான் கேட்க முடியுமா? அக்கா அக்கா நீங்கள் என்ன எனக்கு ப்ளவுஸ் தரல, காசு தரல அப்படின்னு நான் கனவுல வந்து உங்கள்கிட்ட கேட்க முடியுமா? எனக்கு புரியல. நீங்கள் என் நம்பர் வாங்கிட்டு போயிட்டீங்க, அப்போ நீங்கள் தானே எனக்கு கூப்பிடணும். யோசிச்சு பாருங்களேன். என் நம்பர் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது, அவங்களோட நம்பர் என்கிட்ட இல்லை. நான் இன்றைக்கி வரேன் வரல, இன்றைக்கி என்னால் வர முடியல அப்படின்றத யார் சொல்லணும்? அவங்க தான் எனக்கு சொல்லணும். நான் வந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஆனால் அவங்க வந்து ஏன் மற்றவங்கக்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு மட்டும் கோவம் வந்துருச்சு. கோவம் நியாயம்தான். நீங்கள் கொடுத்துருந்தா அந்த கோவமே நான் பட்டிருக்க மாட்டேன்ல, எனக்கு தரலன்றது நான் போய் சொல்லியிருக்க மாட்டேன்ல. நீங்கள் கொடுக்கல, அதனால நான் சொன்னேன். உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. உங்கள் வீட்டில் சொன்னாலும் இதோ வரேன் அதோ வரேன்றாங்க, அப்புறம் வரல. நான் என்ன பண்ண முடியும்? நான் யாரெல்லாம் பார்க்குறேனோ அவங்கக்கிட்ட சொல்ல தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சம்மந்தப்பட்டவங்க கிட்ட தான் நான் சொன்னேன். கடைசியாக நான் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டேன். அவங்களுமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்தோடனே ப்ளவுஸ் வந்து சரியில்லை, போட முடியல, போடவே முடியாது அப்படின்றாங்க. நான் தச்சு கொடுத்த ப்ளவுஸ் என்னவோ மொத்தம் 4 ப்ளவுஸு. 4 ப்ளவுஸில் 3 ப்ளவுஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ஒரு ப்ளவுஸ் வந்து எடுத்துகிட்டு வரல. அந்த 3 ப்ளவுஸுமே போட்டுட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படி உண்மையாலுமே சரியில்லை அப்படின்னா அவங்க போட்டுட்டு யூஸ் பண்ணிவிட்டு துவைச்சி போட்டு எடுத்துகிட்டு வர மாட்டாங்கல்ல. சரியில்லை அப்படின்னா அம்மா நீ தைச்சா சரியில்லைம்மா இந்தாம்மா அப்படின்னு கொடுக்கலாம்ல. அது சரியாக இருந்ததுனால தானே நீங்கள் போட்டுக்கிட்டீங்க, துவைச்சி காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. அது 2-3 டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ளவுஸ் தைக்கிற நமக்கு தெரியாது அது எத்தனை தடவை யூஸ் பண்ணியிருப்பாங்க, எப்படி லூஸாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாதா? அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்பயும் நான் கேட்குறேன் இன்னொரு ப்ளவுஸ் எங்கே அப்படின்னு கேட்கும்பொழுது அது எடுத்துகிட்டு வரல அப்படின்றாங்க. கடைசியாக என்ன தான் உங்களுக்கு தப்பாக இருக்குது, இந்த ப்ளவுஸ் என்ன சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் செக் பண்ணி பார்க்குறேன். ஹைட்டு செக் பண்ணி பார்க்குறேன், நெக்கோட ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்குறேன். எல்லாமே பக்காவாக இருக்குது. அதனால் அவங்க கூட வந்தவங்ககிட்டையும் நான் சொல்லிட்டேன், இங்கே பாருங்கள் இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். இப்போ கடைசியாக எல்லாமே கரெக்டாக இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும்ல, இதுதான் அந்த காரணம் அப்படின்னு சொல்லணும்ல. அதுக்காக லூஸாக இருக்குது, சைடு லூஸாக இருக்குது அப்படின்னாங்க. திரும்பவும் சரி நீங்கள் ப்ளவுஸை போட்டு வந்தே காட்டுங்க அப்படின்னும் பொழுது போட்டு வந்தாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் அவங்க ஏதாவது ஒரு குறை சொல்லணும் அப்படின்றதுக்காக வந்து லூஸாக இருக்குது, கழுத்து அகலமாக இருக்குது, கழண்டு வருது அப்படின்னு என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் போட்டதுக்கப்புறம் அந்த ஃபிட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா இருந்துச்சு. கூட வந்தவங்களே சொல்லியிருந்தாங்க நீட்டாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏதாவது ஒரு காரணம், அதாவது என்னால் பணம் கொடுக்க முடியல, லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாவே பரவாயில்ல. அதை விட்டுட்டு என்னோட தைச்சது சரியில்லை அப்படின்னு சொன்னால் மனசு கஷ்டமாகும்ல. அந்த மாதிரிலாம் ஒரு சில கஸ்டமர்லாம் இருக்காங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு டைம் வந்து நம்ம பட்டு அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா இன்னொரு டைம் வந்து திரும்பவும் அந்த பிரச்சனையை போய் அனுபவிக்கவே கூடாது. அப்புறம் லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நல்ல வேலைப்பா உங்ககிட்ட ஒரு புடவையோட ப்ளவுஸ் தரல அப்படின்றாங்க. நான் உடனே கேட்டேன், அப்படியே சிரிச்சுட்டே கேட்டேன், என்ன என்கிட்ட புடவை ப்ளவுஸ் தந்துட்டிங்கன்னா என்ன ஆயிருக்கும்? இப்போ இந்த ப்ளவுஸ் கரெக்டாக இல்லாமல் போயிடுச்சா இல்லை என்ன பிரச்சனை? நீங்கள் எங்கே தைச்சாலும் கடைசியில் என்கிட்ட தான் வந்து நிற்க போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா என்னோடய வேலையை குறை சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். செஞ்சு பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம தைச்சு கொடுக்குறோம் அப்படின்றது. சும்மா எடுத்த கவுத்தோன்னு வேலையை குறை சொல்லக்கூடாதுல்ல. இவங்களுக்கு என்ன தெரியும்ன்ட்டு என்கிட்ட இப்படி பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரில. காசு இல்லை, மெயின் விஷயமே வந்து காசு இல்லை. இவங்களுக்கெல்லாம் நாம் ஏன் கொடுக்கணும்? இவங்களுக்கு என்ன கஷ்டமா? நம்ம தானே கஷ்டப்படுறோம், அவங்களுக்கு தானே ஒரு 4 நாள் கழித்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்களே என்னவோ தெரில. நானும் எப்போவுமே ஒரே விஷயந்தான் சொல்லுவேன், நீங்கள் 10 நாள் கூட டைம் எடுத்துக்கோங்க, நான் அந்த 10 நாள் கழித்து தரேன் அப்படின்னா அந்த 10வது நாள் வந்து நீங்கள் எனக்கு அமௌண்ட் கொடுத்தா மட்டும்தான் அந்த நம்பிக்கையை வந்து கடைசி வரைக்குமே வந்து காப்பாற்ற முடியும். அவங்கக்கிட்ட நம்ம இந்த அமௌண்ட்டு கொடுத்துருக்கோமா, இந்த ப்ளவுஸ் கொடுத்துருக்கோமா, அவங்க இத்தனை தேதி கரெக்டாக கொடுத்துருவாங்க அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையை மட்டும் ஒரு தடவை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா நம்பிக்கையை வந்து திரும்ப வந்து பெறவே முடியாது. அதனால் சொல்கிற டைமுக்கு கொண்டு வந்து கொடுக்குற பழக்கத்தையும் நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. இதை வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிற டெய்லர் மட்டும் பார்க்கக்கூடிய வீடியோஸ் கிடையாது. தைச்சி வாங்கிட்டு போகிறீங்கள கஸ்டமர், அவங்களுமே இந்த வீடியோ யாராவது பார்த்தீங்க அப்படின்னா தயவுசெய்து இனிமேல் வந்து டெய்லருங்க கிட்டே இப்படி பண்ண வேண்டாம். வாங்குறீங்களா, தைக்கிறீங்களா, கரெக்டாக அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. அவங்களும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. திரும்ப அவங்களோட சாபத்தை நம்ம வாங்கினோம் அப்படின்னா நமக்கு அதில் என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே கிடையாது. அதனால் இனிமேல் வந்து அந்த மாதிரி வேலைகளை விட்டுருங்க. தயவு செய்து திருப்பி அந்த மாதிரி பண்ணாதீங்க. எனக்கு வந்து இது ஒரு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இனிமேல் அவங்க எவ்வளோ ஒரு சின்ன ப்ளவுஸ்க்கு 500 ரூபா கொடுத்தா கூட பரவாயில்ல, எனக்கு இனிமேல் அவங்கக்கிட்ட ப்ளவுஸ் தைக்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்களுக்கு நான் தைச்சுமே தரமாட்டேன், கண்டிப்பாக தைச்சே தரமாட்டேன். அவங்க திருப்பி என்கிட்ட வந்து தான் ஆகணும். ஏன் அப்படின்னா என் ப்ளவுஸ் அவங்களுக்கு மனசார பிடிச்சிருக்கு, ஆனால் வாய் வழியாக தான் வந்து குறைகள் எல்லாம் சொல்கிறாங்க. அதனால் திருப்பி எங்கே தைச்சாலும் என்கிட்ட வருவாங்க. அன்னைக்கு வரும்பொழுது நான் தைச்ச ப்ளவுஸ் நீங்கள் சரியில்லைன்னு சொன்னீங்களா, இனிமேல் நீங்கள் என்கிட்ட தைக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் சிரிச்சுக்கிட்டே தான், எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே தான் பேசுவேன். குத்துணும்ல,
நம்ம குத்தாமலும் விடக்கூடாதுல்ல, அதனால் சிரிச்சுக்கிட்டே அப்படியே எப்படி நோஸ் கட் பண்ணி விடணுமோ அந்த மாதிரி நான் பண்ணி விட்டுருவேன். யாராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோவில் பார்க்குற நீங்கள் இப்போ தான் பழகிட்டு இருக்கீங்க தையல் அப்படின்னாலுமே, உங்களை யாராவது நல்லா நீட்டாக எவ்வளோ தான் சூப்பராக தைச்சிருந்தாலோ உங்களை குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தயவு செய்து அவங்கக்கிட்ட ப்ளவுஸை வாங்காதீங்க. ஏன் அப்படின்னா அவங்கக்கிட்ட வாங்கிட்டு நம்ம இந்த மாதிரி அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும் பொழுது நம்ம மனசு நொந்து போயிடும். நாம் ஏற்கனவே நொந்து போய் தான் உட்காந்துருப்போம். ஐயோ சரியாக தைக்கிறோமா இல்லையா, என்ன பண்ணுறோம், கட்டிங் வரலையே, ஸ்டிச்சிங் வரலையே அப்படின்னு நாமளே 1008 மனக்குழப்பத்தில் இருப்போம். நம்மளோட மண்டையை வெடிக்கிற மாதிரி நீ தைச்சது சரியில்லை அப்படின்னா நமக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகும். அதனால் உங்ககிட்ட யாராவது இந்த மாதிரி ஒரு டைம் மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்பி அவங்கக்கிட்ட ப்ளவுஸ் வாங்க வேண்டாம். நம்மளோட நிம்மதியை நாமளே கெடுத்துக்கிறதுல நமக்கு சந்தோஷமே கிடையாதுல்ல. அதனால் நாம் இனிமேல் அதை வாங்கவே வேண்டாம். இப்படி யாராவது உங்கள் கஸ்டமர் வந்தாங்கன்னா ஸ்டாப், நிறுத்திடுங்க, வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. வேலையே இல்லைனாலும் சும்மா கூட ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனால் இவங்களுக்காக நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம கொடுத்துட்ருக்கவே வேண்டாம். அதனால் அந்த மாதிரி யாராவது வந்தாங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. நான் ஏன் இவ்வளோ சீரியஸாக பணம் 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 பணம்னு பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா, பணம் ரொம்ப முக்கியம். எனக்கே என்னோடய லைஃப்பில் ரொம்ப ஒரு ஒரு வருத்தத்தை தூண்டக்கூடியதாக ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுலேருந்து நான் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். பணம் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்ட்டு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், எந்த ஒரு கடையிலையுமே போய் ட்ரெஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், எந்த கடையாக இருக்கட்டும், சலூன் கடையாக இருந்தால் கூட நம்ம காசு கொடுத்தா தான் நம்ம அவங்களுக்கு சர்வீஸ் நமக்கு பண்ணி தருவாங்க. அப்படி இருக்கும் பொழுது காசு இல்லைன்னா எப்படி? நீங்கள் நினைக்கலாம், இவங்க என்ன சும்மா பணம் பணம் பணம்னு அரிச்சிட்டே இருக்காங்களே, அந்த கஸ்டமர் தரமாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் யாராவது நினச்சிங்கனாலும் கூட எனக்கு கவலை இல்லை. ஏன்னா எனக்கு பணம் முக்கியம். நான் ஒரு டைம் ஊருக்கு போகிறேன். அப்போ ஊருக்கு போகும்போது எனக்கு தெரிஞ்சவங்க அந்த பஸ்ஸில் வராங்க. நான் பார்த்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஏன்னா ரொம்ப வருஷங்கள் கழித்து நான் அவங்கள பார்க்குறேன். ஆனால் நானும் அவங்கள பார்த்துட்டு அவங்களும் என்னை பார்த்துட்டாங்க. அப்புறம் நான் பேசுகிறேன், எப்படி சித்தப்பா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். ரொம்ப ரிலேட்டிவ் கிடையாது, ஆனால் ஓரளவுக்கு நாங்கள் ரிலேட்டிவ் தான். திடீர்னு நாங்கள் அவங்கள பார்க்குறோம். அவங்களும் என்னை பார்த்துட்டு பேசுகிறாங்க, நல்லா இருக்கீங்களாம்மா அப்படின்ட்டு பேசுகிறாங்க. நாங்களும் பேசிட்டோம். கடைசியில் நான் என்னோடய பையனுக்கு டிக்கெட் எடுக்கிறேன். என்ன டிக்கெட்னா ஃபுல் டிக்கெட் எடுத்துட்டேன். ஆனால் என்ன அப்படின்னா எனக்கு தெரியல, அரை டிக்கெட் தான் வாங்கணும் அப்படின்றது எனக்கு தெரியல. நான் எப்போ ஊருக்கு போனாலுமே ரொம்ப தூரம் நம்ம போகிறதுனால அவனுக்கு ஒரு ஃபுல் சீட் நம்ம கொடுத்துட்டா அவன் சமத்தான் உட்காந்துப்பான். நம்மளும் சும்மா சும்மா பஸ்ஸில் ஏறுறவங்களுக்கு பக்கத்துலலாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம்ல. தள்ளி உட்காரு நம்மளை சொல்லுவாங்க, சீட்டு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்றதுனால நான் எப்போவுமே ஒரு சீட்டு வாங்கிப்பேன். அது சரியாக தவறோ ஒரு சீட்டு நான் வாங்கிப்பேன். சரின்னு சொல்லிட்டு அப்படி தான் நான் அன்றைக்குமே டிக்கெட் எடுக்கிறேன். இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு நான் போகிறதுக்கு நான் டிக்கெட் எடுக்கும்பொழுது, ஏமா நீ தான் 40 ரூபா கொடுத்துட்டு திரும்பியே நீ 40 ரூபா கொடுத்த அப்படின்னு என்ன சித்தப்பா கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், சித்தப்பா தம்பிக்கும் சேர்த்து தான் நான் எப்போவுமே டிக்கெட் எடுப்பேன், எப்போ ஊருக்கு போனாலும் சரி நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க கேட்குறாங்க, பையனுக்கு என்னம்மா வயசு அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்கிறேன், இந்த மாதிரி 4 வயசு ஆக போகுது சித்தப்பா அப்படின்னு. அம்மா 5 வயசு வரைக்கும் டிக்கெட்டே எடுக்க வேண்டாமா, நீ ஏன் டிக்கெட் எடுக்கிற அப்படின்னு கேட்டாங்க. சித்தப்பா ரொம்ப தூரமாக இருக்குல்ல நம்ம வீடு, அப்படி போகும்போது எவ்வளோ நேரம் நான் மடியில் உட்கார வச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் வளர்ந்துட்டான். அதனால் ரொம்ப நேரம் என்னால் அவனை உட்கார வச்சுட்டு இருக்க முடியாது, லக்கேஜ்லாம் வேறு இருக்குது. அதனால் ஒரு சீட்லேயே அவனுக்கு உட்கார வச்சிட்டோன்னா நம்மளும் ஃப்ரீயாக வரலாம், அவனும் தூங்கிட்டு வருவான்ல. அதனால் நான் எப்போவுமே அந்த மாதிரி தான், சிங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 2 சீட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நான் அவனுக்கு ஒரு டிக்கெட் வாங்கிடுவேன். ஃப்ரீயாக இருக்கும் டைமில் நான் வாங்க மாட்டேன், ஃப்ரீயாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு நான் டிக்கெட் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் என்னை சத்தம் போட்டார், இனிமேல் அந்த மாதிரிலாம் எடுக்காதம்மா, அந்த 20 ரூபா அந்த 40 ரூபா இருந்ததுன்னா நீ அவனுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம்ல, ஏன் இந்த மாதிரி வேஸ்ட்டாக நீ செலவு பண்ணுற அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அது எனக்கு பெருசாக தெரியல. திரும்பவும் இன்னொரு பஸ் விட்டு இன்னொரு பஸ்ஸுக்கு நாங்கள் மாறுறோம். எங்கள் ஊருக்கு திரும்பவும் போகிறதுக்கு இன்னொரு பஸ்ஸை விட்டு இன்னொரு பஸ்ஸை நாங்கள் மாறும்பொழுது அப்போ என்கிட்ட படித்து சொல்கிறாரு, மா டிக்கெட் எடுக்காதம்மா, அவனுக்கு தயவுசெய்து எடுக்காதா, அப்படியே டிக்கெட் எடுக்கணும்னு சொன்னாங்கன்னா கூட நீ அரை டிக்கெட் எடு அப்படின்னு சொல்லிட்டு காதுக்குள்ளே குசு குசு குசுன்னு சொல்லிட்டு போகிறாரு. எனக்குமே மனசே கேட்கல. ஐயோ என்னடா ஒரு டிக்கெட்டுக்கு போய் இந்த அளவுக்கு நம்மளை இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்களே சித்தப்பா, இதில் என்ன இருக்குது, ஒரு 40 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுக்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். ஆனால் அவங்களுக்கு 2 பொண்ணுங்க ஒரு பையன். அந்த குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே பஸ்ஸில் போகும்போது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறாரு, தண்ணி வாங்கி கொடுக்குறாரு, எல்லாமே பண்ணுறாரு. ஆனால் அவரோட காலை பார்க்கும்போது தான் தெரியுது அவர் செப்பல் போடாமல் வந்திருக்காரு அப்படின்ட்டு. இப்போ அடிக்கிற வெயிலில் நம்ம செப்பல் இல்லாமல் நடக்க முடியுமா யோசிச்சு பாருங்கள். அவரோட செப்பல் வாங்கினா காசு செலவாயிரும் அப்படின்ட்டு
குழந்தைங்கள சாக்ரிஃபை பண்ணுறதுக்காக அவர் செப்பலே போடாமல் அதில் ஏன் நம்ம தனியாக செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 குழந்தைங்களை வந்து பார்த்துக்கிறாரு, வீட்டுக்கு தேவையானதெல்லாம் பண்ணுறாரு. ஆனால் தன்னை தானே சாக்ரிஃபை பண்ணிக்கிறாரு. நாம் நினைக்கிறோம் அது 40 ரூபா தானே அப்படின்ட்டு. அதே ஒரு 4 டைம் சேர்ந்துச்சுன்னா அந்த 40 ரூபா 4 டைம் சேர்த்துட்டாரு அப்படின்னா அவர் ஒரு செப்பல் வாங்கி போடலாம்ல. அதனால தானே அவர் அந்த 40 ரூபா 20 ரூபாயை அவ்வளோ பெரிய விஷயமா சொல்லி என்ன டிக்கெட் எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருந்துருக்கிறாரு. ஒருத்தவங்க கிட்ட இல்லாத பொழுது தான் அதோட அருமையே அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் உணர்ந்திருக்காரு. அதனால் வந்து அவர் எனக்கு சொல்லியிருக்காரு. அதே போலவே நான் அந்த அடுத்த பஸ்ஸு மாறினோடனே அரை டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்கினேன். அதுக்கப்புறமே தான் அவருக்கு நிம்மதியாச்சு. அப்பாடா இந்த பாப்பா வந்து எடுக்கலடா சாமி, வேஸ்ட்டாக எவனுக்கோ செலவு பண்ணுதே அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிருப்பார் போல். ஏன்னா அவர் கஷ்டப்படுறாருல 3 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு. அவர் அந்த வார்த்தையும் என்கிட்ட சொல்கிறாரு, அம்மா அந்த காசு இருந்தால் பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் நான் யோசிக்கிறேன்னா, நமக்கு அந்த காசு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு நம்ம இத்தனை நாள் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அந்த 20 ரூபா அந்த 40 ரூபா பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுபவப்பட்டவர் சொல்லும்போது தானே நமக்கு தெரியுது நம்ம யாராவது செப்பல் இல்லாமல் நடப்போமா. ஆனால் அவர் செப்பல் இல்லாமல் தான் நடந்தார். இதை மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் வந்து இருக்காங்க. நம்மளோட குழந்தைங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், நம்ம குழந்தைங்க வந்து வீட்டில் எல்லாமே இருக்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு தன்னைத்தானே சாக்ரிஃபை பண்ணிக்கிற உலகத்தில் வந்து பெற்றவங்களுக்காக எதுவுமே இல்லாமல் நம்மளுக்காகன்னு எல்லாமே பண்ணிட்டு வாழ்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து அந்த 10 ரூபா 20 ரூபாய் வந்து விட்டுறோம், பெரிய விஷயமாவே நம்ம எடுத்துக்க மாட்டேங்கிறோம். ஆனால் இனிமேல் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளும் ஒரு பேரண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். நமக்கும் 2 பசங்க இருக்காங்க, நமக்கும் ஒரு பசங்க இருக்காங்க அப்படின்னும் பொழுது நம்ம நிறைய சாக்ரிஃபை பண்ணுறோம். அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம், அவங்களுக்கு எல்லாமே வாங்கி தரோம். ஆனால் அந்த யோசனை வந்து நமக்கு வர மாட்டேங்குது. 10 ரூபானாலும் 10 ரூபா தான் அப்படின்னு நம்மளும் யோசித்து திட்டமிட்டு செலவு பண்ணும் பொழுது தான் நம்மளாலேயும் ஒரு சேவிங்ஸ் வைக்க முடியும். நீங்களும் அது மாதிரி ரொம்ப ஆடம்பரமாக செலவு பண்ணாமல் யார் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், இவ எப்படி இருக்கா, கஞ்ச பிஸ்னாரியாக இருக்கா, என்ன வேணால் சொல்லட்டும். ஆனால் நம்ம எப்போவுமே ஒரு சேவிங்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கணும். தயவுசெய்து புதுசாக தையல் பழகிற நீங்கள் எத்தனை தடுங்கள் வந்தாலும் உங்களால் முடியவே முடியாது, தைக்கவே முடியாது அப்படின்னு 1008 பேர் குறை சொன்னாலும் கூட நீங்கள் தையல் பழகுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது ஒரு 4 பேர் வருவாங்க. அந்த 4 பேர்கிட்ட நீங்கள் 4 ப்ளவுஸ் தைச்சாலே போதும். உங்களுக்கு 400 ரூபா. நம்ம சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு நமக்கு 400 ரூபா கிடைக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதில் 100 ரூபா நீங்கள் சேவிங் பண்ணுங்கள், 300 ரூபா உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் செலவு பண்ணுங்கள். ஹஸ்பண்டை நம்ம வந்து எதிர்பார்க்கவே கூடாது. அவங்க வந்து நமக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாங்களா, நம்ம வீட்டு செலவுக்கு நம்ம காசு கொடுப்பாங்களா, மளிகை சாமான் வாங்கி கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம எப்போவுமே அவங்கள எதிர்பார்க்கவே வேண்டாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பசங்களுக்கு செலவு பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது வேணும், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட ஸ்கின் கேர் ஆகட்டும் இல்லை ட்ரெஸ் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட காசில் நீங்கள் வாங்கி பழகுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்குமே ஒரு நிம்மதி கிடைக்கும். அப்பாடா நம்ம வந்து நம்மளோட காசில் 100 ரூபா உங்களோட காசுலேருந்து நீங்கள் எடுத்து செலவு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கிற அந்த என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இது என் காசு, இதை நான் இப்படி தான் செலவு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எனர்ஜிக்கிட்டு இருக்கும். அதனால் நீங்கள் யோசித்து சம்பாதிக்கிற வழியை மட்டும் பாருங்கள். 1000 பேர் என்ன வேணால் சொல்லட்டும், கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா என்னால் முடிஞ்ச மாதிரி உங்களால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. நானும் பேசிக்கில் இருந்து தான் வந்தேன். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பழகிட்டிங்க அப்படின்னா ஜுஜிபி மேட்டராக இருக்கும். உங்களால் முடியும். அதனால் நீங்களுமே தச்சு பழகணும். தயவு செய்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு யாராவது மோட்டிவேஷன் ஆகி நீங்கள் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து டெய்லரிங் சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது. என்னோடய ஆரம்ப வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ஒரு 10 நாள் கிளாஸ் போயிருந்திருப்பேன். அதுக்கப்புறம் நான் நானாக தான் கற்றுக்கிட்டேன் அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய ஓல்டு வீடியோஸை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக இருந்தால் மட்டும் போதும். எனக்காகன்றது தாண்டி உங்களுக்காக நீங்கள் மெயினாக வந்து எஃபோர்ட் போட்டு நீங்கள் வேலை செய்யணும். இப்போ அந்த 100 ரூபா சம்பாரிச்சிங்கன்னா நான் வாங்கி போகிறதே கிடையாது. நீங்கள் அதை வச்சு உங்களோட பசங்களுக்கு தேவையானதை பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையானதை பண்ணிப்பீங்க. அதுதான் என்னோடய குறிக்கோள். நீங்கள் உங்களோட செலவை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோடய ஆசை. என்னடா இவங்க வளன்னு பேசுகிறாங்கன்னு நினைக்க வேண்டாம். நான் உங்களுக்கு புரிய வைக்கணும், நீங்கள் சம்பாதிக்கணும், நீங்கள் உங்கள் காலால் நிற்கணுன்றது மட்டும்தான் என்னோடய எய்ம் கூட. அதனால் தயவு செய்து நீங்கள் யார் என்ன சொன்னாலும் உங்கள் தையலை மட்டும் நிறுத்திடாதீங்க. நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்கேன், என்ன கோடியாக நீ பணம் கட்டி படிச்சிருந்தாலும் என்ன கைத்தொழில் இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நம்ம எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம வீட்டில் தானே இருப்போம். இப்போ கல்யாணம் ஆகிடுச்சா வீட்டில் இருப்போம், குழந்தை பிறந்துச்சா வீட்டில் இருப்போம். அந்த டைமில் வந்து நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான கைத்தொழில் தான் நமக்கு வந்து கை கொடுக்கும். அதனால் இந்த தொழிலை நீங்கள் வந்து யார் வேணால் கேவலமாக பேசட்டும், நீ என்ன துணி தானே தைக்கிற, நீ என்ன கேவலமாக வேணால் பேசிட்டு போகிறாங்க. ஆனால்
நம்ம தைச்சி ஒருத்தர் நல்லா இருக்குன்னு சொல்லி அதுலேருந்து வருமானம் வருது அப்படின்னும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தயவு செய்து எல்லாருமே என்னை மன்னிச்சிடுங்க. நிறைய நேரங்களில் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஆர்டர் அதிகமாக வரதுனால என்னால் எந்த வேலையை பார்க்குறது அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். எப்படின்னா குழந்தையும் பார்க்கணும், சைடில் இந்த கிளாத்தையும் நம்ம ஸ்டிச் பண்ணி ப்ளவுஸையும் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும், வீடியோவும் எடுத்து போடணும். உங்களுக்கும் நீங்கள் ஏதாவது கமெண்டில் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் நான் ரிப்ளை பண்ணணும். அதனால் என்னை தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக, அதாவது வாரத்தில் 3 வீடியோவாவது நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸில் நான் பேசுகிறது இல்லாமல் நீங்கள் இப்போ வந்து நான் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே தான் நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் முடிஞ்சால் டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் ப்ளவுஸ் எப்படி நம்ம தைக்கலாம் அப்படின்றதையே நம்ம கற்றுக்க முடியும். அது இல்லாமல் நம்ம வந்து பொட்லி பட்டன் வச்சு எப்படி நம்ம தைக்கலாம் அப்படின்றதே நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவுமே உங்களுக்கு எப்படின்னா ப்ளவுஸ் தைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ரெடியாக்கி விட்டுரும் உங்களை. அது போக ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா தெளிவாக கொஞ்சம் கேளுங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, நானும் முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன். கேட்குற கேள்விகளை வந்து நீங்கள் எனக்கு தனியாக வந்து புரிகிற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். எப்போவுமே ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு வந்து நான் தான் ஃபஸ்ட் லைக் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த சிஸ்டருக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எனக்கே ஒரு பூஸ்டப் பண்ணுறாங்க. எந்த வீடியோ பார்த்தாலுமே அவங்க பார்த்ததுக்கப்புறமே ஃபஸ்ட் லைக் நான் தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்காக இவ்வளோ ஆர்வமாக வந்து அவங்க நான் உங்களை பூஸ்டப் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் இந்த குட்டி குட்டியாக வந்து எனக்கு நீங்கள் பண்ணி பூஸ்டப் பண்ணுறீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். இது போல் எனக்கு வரக்கூடிய வீடியோஸில் எல்லாத்துலேயுமே நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு நான் உங்களை ரெடி பண்ணி விடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணி உங்களோட ஆதரவை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து எனக்கு கொண்டு போகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளை மாதிரி இப்போ தான் யாராவது தையல் பழகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும் நான் நம்புகிறேன். எந்த இடத்துலையுமே நான் யாரையாவது நோக்கடிச்சிருந்தேன் அப்படின்னா தயவு செய்து நீங்கள் என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் வேணுன்ற எண்ணத்தில் எந்த இடத்துலையுமே நான் உங்களை நோக்கடிக்கல. நீங்கள் கற்றுக்கணுன்ற எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருக்கே ஒழிஞ்சு உங்களை கஷ்டப்படுத்தணுன்ற எண்ணம் எனக்கு எப்போவுமே கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன நம்ம ப்ளவுஸ் கட்டிங் போட்டாலுமே கரெக்டான மெஷர்மெண்ட் வருமானு கேட்டிங்கன்னா வராது. நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒன்று கீழே இறக்கிக்கணும், கொஞ்சம் மேலே இறக்கி ஏற்றிக்கணும். அந்த மாதிரி நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஃபார்முலா வச்செல்லாம் போகணும் அப்படின்ட்டு நீங்கள் எந்த பயமுமே வேண்டாம். நீங்கள் ஈஸியாக ஒரு ப்ளவுஸை நார்மல் ப்ளவுஸை கட் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் சூப்பர் டெய்லர் ஆயிடலாம். அதனால் நீங்கள் எந்த பயம் உங்கள் மனசுக்குள்ளே இருந்தாலும் அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு ஸ்டிச் பண்ணுறதுல ஃபோக்கஸ்டாக இருந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் பார்க்குற வரைக்கும் தான் உங்களுக்கு ரிப்ளை வராது. பார்த்துட்டு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.